சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விமர்சனம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 80களிலிருந்து ஒரு 99 வரை விசிக வந்து தேர்தல் அரசியலில் இல்லை. 99ல் அவங்க வந்து இந்த ஜிகே மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் இதில் ஒரு அரசியல் தேர்தல் அரசியலுக்குள்ள நுழைகிறாங்க. அப்போது 2001 திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ தான் மங்களூர் தொகுதியில் ஃபஸ்ட்டு அவர் தலைவர் திருமாவளவன் வந்து ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகிறார். அப்படின்னா 2006ல் அவங்க வந்து திரும்ப வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க. 2006 இல்லை 2004 கூட்டணி விட்டு வெளில வந்து 2001 சட்டமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2011 மீண்டும் திமுக கூட்டணிக்கு வர்றாங்க. திமுக கூட்டணி தோக்குது. திரும்ப 2016ல் திரும்ப போகிறாங்க, கூட்டணி இங்கே வர்றாங்க. இல்லை நீங்க 2021ல இவ ஜெயிக்குது, 2026ல ஜெயிக்குது. மாறி 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 கூட்டணி வைக்கிறது. இப்போ இல்ல அதுல வந்து ஒரு 5 வருஷம் காத்திருந்தாங்க. இப்போ ஒரே மாசத்துல மாறிட்டாங்களா? 2004ல அந்த எம்பி தேர்தல் சீட்டுல வந்து முரண்படும் பொழுது வெளியில வந்துட்டாங்க. எந்த தலைவரும் 2.5 வருஷம் வந்து ஒரு எம்எல்ஏ பதவியை முதல் முறை சட்டமன்றத்துக்கு போற ஒரு தலைவர், அரசியல் அதிகாரம் இல்லாத போற தலைவர் 2004ல எனக்கு வந்து இது உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ராஜினாமா செஞ்சுட்டு வெளிவர ஒரே ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2008 வரைக்கும் இல்லை, 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விசிகா வந்து திமுக கூட்டணி தான் இருந்தது. அப்போ வெற்றி பெற்றோம். நம்ம தோற்றதுனால போல வெற்றி பெற்றோம். 2011ல தோற்றோம். 2014ல திமுக தனியா நிக்கணும் முடிவு பண்ணுது. நாம வெளியில வரல. திமுக யாரோடும் இல்லாமல் காங்கிரஸை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தல் நிக்கணும் முடிவு பண்றாங்க. அவங்க வெளியே போகும்னு சொல்லாத அளவுக்கு சொல்றாங்க. யாரும் கூட்டணி இல்லை, வெறும் காங்கிரஸோடு. நாங்க மனமோ வந்து வெளியில வந்துட்டோம். 2014ல அதே நிலை நீடிக்குது. 16ல வேறு வழி இல்லாம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்க கேட்கிறோம், அது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் நல கூட்டணி வருது. எதற்கும் விரோதம் இல்லை, யார் கூட போய் சேர்ந்து இல்லை. மக்கள் நல கூட்டணி என்பது இது போன்ற அதிகாரத்தில் பங்கு கேட்கின்ற எல்லாரோடும் சேர்ந்த ஒரு கூட்டணி. அப்ப மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி முடிஞ்சு காவிரி இஷ்யூ வருது. அப்ப காவிரி இஷ்யூ தீவிரப்படுத்தும் போது முன்னாள் முதலமைச்சர்கிட்ட இருந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது, நாம எல்லாம் சேர்ந்து செயல்படலான். கம்யூனிஸ்டோடு சேர்ந்து செயல்படுறோம். 2019 தேர்தல், 2021 தேர்தல் அப்படியே கண்டினியூ பண்றோம். நிறைய முரண்பாடு வருது. தொழிலாளர் வேலை நேரத்தை கூட்டுறாங்க, அதை ஒரே நாளில் குறைக்கலாங்க, முரண்படுறோம். நிறைய சாதிய வன்கொடுமை நடக்குது, அது எல்லாத்தையும் எழுதி கேள்வி கேட்குறோம், முரண்படுறோம். கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு ஒரு கட்சி அந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் மாநில அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தணும். சமரசமாகல. கொஞ்சம் திமுகவோட கொஞ்சம் இணக்கமா போய் திமுகவில் விசிக கரைகிறதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அந்த 2021 to 26 அது எழுந்ததை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு விமர்சனம் எழுந்ததா? அப்படி ஒரு விமர்சனம் வந்தது, நான் மறுக்கல. ஆனா 2 விமர்சனத்துக்கும் நேத்து மாநாடு பதில் சொல்லிடுச்சு. திமுகவோடு விசிக கரைகிறதா? 2026 தேர்தலில் விசிகாவுடைய தோழர்கள் வந்து தாவேக்காக வாக்களிச்சிட்டாங்களா? திமுகவுடைய கமெண்ட் இது. வாக்களிச்சிட்டாங்களா? இரண்டுக்கும் வாக்குகள் மாறி உளுந்தூர்பேட்டை மாநாடு அது 2த்துக்கும் வந்து பதில் சொல்லிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருபோதும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விட்டு எதுக்குமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் எதுவுமே தேவையில்லை. அவர்களை பொறுத்தவரை இது நூற்றாண்டு கடந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு தலைவர் தோன்றி இந்த மக்களுக்காக நிற்கிறார் என்பதை மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள்.